வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம பாவ் பாஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாவ் பாஜி செய்ய தேவையான பொருட்கள் நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 15 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 2 கேரட் நல்லா சின்ன சின்னதாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காயை வேக வச்சிடலாம். நீங்கள் காலிஃப்ளவர் பட்டாணி வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் பட்டாணி காலிஃப்ளவர் இன்றைக்கி சேர்க்கலை. பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா வைக்காதீங்க, காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ வேக விட்டுறலாம். குக்கர் வச்சாச்சு, காய் நல்லா வேகட்டும். 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இருக்கட்டும். தேவையான பொருட்கள் பன்னு 2 எடுத்திருக்கேன், குடைமிளகாய் 1 குடைமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், மல்லி இலைகள் சிறிதளவு, 1 எலுமிச்சம்பழம், பெரிய வெங்காயம் நறுக்கியது 2, 3லேருந்து 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் சிறிதளவு, கரம் மசாலா சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பட்டர் 1 கியூப் எடுத்திருக்கேன், 22 கிராம் இருக்கும் இந்த பட்டரு, மல்லித்தூள் சிறிதளவு, காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம காய் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ சேர்த்துட்டு பாவ் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பற்ற வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கத வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், நிறைய வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லி இலைகள் கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 3 பழம் 4 பழம் சேர்த்துக்கங்க. பாவ் பஜ்ஜி புளிப்பாக தான் இருக்கும் இந்த மசாலா கிரேவி. இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு தீ மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். தீ குறைச்சி வச்சுக்கோங்க. திறந்து பார்க்கலாம். காய் வேக வச்சது காய் நல்லா வெந்திருக்கு. இந்த காயை அப்படியே இந்த கரண்டியில் நல்லா மசிச்சுக்கலாம் தண்ணியோடையவும். இப்போ காய் நல்லா மசிச்சாச்சு. இன்னும் கிரேவியோடு சேர்த்து வேக விடும்போது நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்ச காய்கறி சேர்த்துக்கலாம். பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா மசிச்சு விட்டாச்சு. நம்ம கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம், காய் வேக வைக்கல உப்பு சேர்க்கலை. அதனால இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியாக வருது. காய் வேக வைக்கல நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கெட்டியாக வேக விடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா தண்ணியும் வற்றிடுச்சு. இப்போது கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் புழிஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலைகளையும் தூவிக்கலாம். இப்போது கிரேவி தயாராகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான பாவ் பஜ்ஜி தயாராகிடுச்சு.
நீங்கள் வந்து பன்னில் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து தூவிக்கலாம். கொஞ்சம் மல்லி இலைகளையும் தூவி வச்சுக்கலாம். லெமன் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நம்ம அருமையான பாவு பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் ஃபுட் கலர் வந்து எதுவும் வந்து சேர்க்கலை. கடையிலலாம் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்து நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும். நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதனால நல்லா வந்து அருமையாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.